திமுக காரங்க இந்த மாதிரி பேசுவாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். உதயநிதி பேச இந்த பட்டியலிட்டா கண்ணிலிருந்து ரத்தமே வரும். சசிகலா அவர்களுடைய காலில் மாண்புமிகு முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விழுந்தார் அப்படின்றதுக்காக தேசிய ஊடகங்கள் இதை விவாதிக்கக்கூடிய அளவுக்கு இது பெரிய விஷயம் ஆயிடுச்சா? நீங்க போய் சைட்டா போய் உதயநிதி அவர்களை பிடிச்சி எதுவுமே ஜெயிலெல்லாம் போட முடியாதுங்க. அந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்துறதுக்கான நீதிபதி கொடுத்த உத்தரவை இவங்க நிறைவேற்றினாங்களா திமுக? இந்த 41 பேர் கரூர்ல இறங்குறப்பே நீங்க விஜய் அவர்களை கைது பண்ணியிருந்தீங்கன்னா, அவர் பேசியது தவறு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா கைது நடவடிக்கையும் தவறு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் எங்க கட்சியில பேசியிருந்தாரோ நாங்க உடனே என்னை எங்க கோர்ட்ல என் மேல் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அந்த ஸ்டேஷனை கூட்டு போறேன்னு சொல்லி அவர் அடம் பிடிச்சிருக்காரு. தஞ்சாவூர் கூட்டு போனாலும் ரிமாண்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். நம்ம நீங்க எதிர்பார்த்து பட்ஜெட் தொடர்ல கேள்வி கேட்கிற அளவுக்கு அறிவார்ந்த பேச்சாற்றல் உடையவரா எனக்கு அவர் தெரியல. முதலமைச்சரோட எலும்பை முறிக்கிறோன்னு சொன்னா சும்மா இருப்போமா? இனிமேல் அவர் பொதுவெளியில் அப்படி பேசுவாரா? விஜய் சார் எழுதி கொடுத்ததை பேசுற மாதிரி தான் இவரும் பேச போறாரு. இப்ப 15 நாள் வந்துட்டார்ல, ஏன் பயந்து போயிட்டு வந்துட்டார்ல, சிங்கப்பூர் பயந்து போயிட்டு நீங்க கோர்ட்டு எதுன்னு அலைஞ்சுக்கின்னு வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு வி.கே. வெங்கடேசன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். பேசுவோம். வணக்கம். வணக்கம் ஜி. தமிழ்நாட்டில் தற்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள், குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்களுடைய கைது மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பரபரப்பாக பேசுகிற அளவுக்கு அது ஒரு பெரிய செய்தியே கிடையாதுங்க. அது என்ன, இது ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு, அந்த கூட்டம் பெண்களை அவமதிக்கிற மாதிரி அப்படின்னு அரசு நினச்சிதுன்னா அதற்கான சம்மனை கொடுத்தா அவங்க ஆஜராக போகிறாங்க. அதுக்கு என்ன மேல் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். இதை இவ்வளோ பூதாகரமாக ஆக்கி, பேசும் பொருளாக்கி, ஒட்டுமொத்த போலீஸோடைய உழைப்பையும் வீணாக்கி எவ்வளோ விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு இன்னும் ஒரு கலோலிக்கலாக சொல்லணும்னா, உப்புக்கும் சப்புக்கும் பொருளில்லாத ஒரு மேட்ரு. திமுக காரங்க இந்த மாதிரி பேசுவாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். தெரியாமல் இருக்குமா? திமுக காரங்க பேசல. இதை உதயநிதி பேச இந்த பட்டியலிட்டா கண்ணிலேருந்து ரத்தமே வரும். இதே ஜிஎஸ்டி பற்றியாகட்டும், சனாதனம் பற்றிலாம் அவர் என்ன சொன்னார், நீட்டை பற்றி அவர் என்ன சொன்னார் உதயநிதி? நீட்டை நீக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும், அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தியிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை அதெல்லாம் யூஸ் பண்ணாரா இல்லையா? அதெல்லாம் எவ்வளோ ஒரு பொதுவெளியில் எப்படி பேசணும்னு தெரியாது. இத்தனைக்கும் அவர் புதுசாக ஒரு எம்எல்ஏ ஆனவர் கிடையாது, பாரம்பரியமான அரசியல் குடும்பத்திலேருந்து வந்தவர். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், நீட்டு வேலையை முடிஞ்சவொடனே சனாதனத்தை பற்றி வாலண்டியாக வம்படியாக எடுத்து டெங்கு போல், கொரோனா போல் சனாதனத்தை கொசு மாதிரி ஒழிக்கக்கூடாது, அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அமித் மாளவிகா ட்விட்டு போட்டிருக்காரு. பார்த்தீங்களா? என்ன போட்டிருக்காருன்னா, பூம்பரம் சுற்றுது, திருப்பி அவரே அடிக்குது அப்படின்னு. அதே மாதிரி சசிகலா அவர்களுடைய காலில் மாண்புமிகு முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விழுந்தார் அப்படின்றதுக்காக அதை ஒரு கேலி பொருளாக்கி, காலில் விழுந்து இல்லாமல் உள்ளே பூந்துட்டார்னு ஒரு ஆபாசமான சொன்னாரா இல்லையா? அதெல்லாம் எவ்வளோ ஆபாசத்தின் உச்சம். நிர்மலா சீதாராமன் நிதியை பற்றி ஒரு சொல்லுறப்ப என்ன சொன்னார் அவர்? நிதியை பற்றி சொல்கிறப்ப, நான் உங்கள் வீட்டு பணத்தை கேட்கல, உங்கள் அப்பா வீட்டு பணத்தை கேட்கலன்ட்டு ஒரு மத்திய நிதி அமைச்சரை எப்படி பொது வழியில் பேசணுன்ற அடிப்படை அறிவில்லாதவர் தானே அது. அது எவ்வளோ பெரிய ஆபாசமான வார்த்தை, எவ்வளோ பெரிய அசிங்கமான வார்த்தை. அப்போ இது என்ன இதுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா, உதயநிதி இந்த மாதிரி பேசுவார், இந்த மாதிரி பண்ணுவாருன்றதெல்லாம் உலகத்துக்கே தெரியும். இது ஒரு பெரிய விஷயமே தேவையில்லை. ஒட்டுமொத்த போலீஸ் ஃபோர்ஸையும் வீணாக்கியிருக்கீங்க. ஒன்று. ரெண்டாவது, அவரை அரெஸ்ட் பண்ணிங்க, உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடாமல் விசாரணை பண்ணி முடிஞ்ச உடனே நாங்கள் வெளியில் விட்டுருவோம், விசாரணைக்காக தான் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்லாம். இதெல்லாம் என்ன இது? சாதாரண ஒரு சாமானியன் எப்படி அதை ஒத்துப்பான்? அப்போ ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, உதயநிதி அவர்கள் பேசியது மிகப்பெரிய தவறுன்னு நான் சொல்லலை, எல்லாரும் சொல்லியாச்சு. ஆனால் எங்களை மாதிரி ஆட்களுக்கு அதுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னென்னா, உதயநிதி அவர்கள் கைது செஞ்சதை பாஜகவும் கொண்டாடுகிறது, நேஷனலில் இருக்கக்கூடிய மீடியாலாம் பயங்கரமாக பரபரப்பாக்குறாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயமாகுது, மற்ற சேனல்லாம் கொண்டாடுற அளவுக்கு, பேசக்கூடிய அளவுக்கு பெரிய விஷயமாகுது அப்படின்னு திரு உதயநிதியை கேள்வி எழுப்புறேன். இல்லை, இது பாஜக கொண்டாடுறதுன்னு சொல்ல மாட்டேன். இதே நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இதே திர்ஷா விஜய் சம்பந்தமான ஒரு பிரச்சனை பொதுவெளியில் எங்களுடைய மாநில தலைவர் நயினான் அவர்கள் ஒரு சொல்கிறார். என்ன சொல்றா, திர்ஷா வீட்டை விட்டு திரு விஜய் அவர்கள் வெளியிலே வர வேண்டும் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிடமே பாஜகவில் உள்ள
பெரும் பெண் தலைவர்கள் உள்ள தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் வானதி சீனிவாசன் அவர்களும் அன்றைக்கு நம்ம கட்சியில் இருந்த அண்ணாமலைஜரும் பல தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தாங்க. உடனே அவர் பொது வழியில் வந்து இந்த மாதிரி இந்த வார்த்தைக்கு நான் மீன் பண்ணி சொல்லலை, இருந்தாலும் அது உங்களுக்கு ஹர்ட் ஆகிடுது, நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. அதாவது அன்றைக்கே அதுதான் சார் கேள்வி. திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் சொன்னதுக்கு எழாத அல்லது கைது நடவடிக்கையோ அப்போது இருக்கக்கூடிய நடவடிக்கையோ உதயநிதி அவர்களால் இனிஷியேட் பண்ணாத ஒரு விஷயத்துக்கு கீழே ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு வேகமா வந்து கைது நடவடிக்கை பண்றத பாஜகவே வந்து ஆமோதிக்க. இப்ப நீங்களே சொன்னீங்க அஜித் மால்வியா வந்து இதை வந்து ட்வீட் போடுறாரு, பூமராங்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாருன்னா தேசிய ஊடகங்கள் இதை விவாதிக்கக்கூடிய அளவுக்கு இது பெரிய விஷயம் ஆயிடுச்சு. ஆமாங்க, என்ன இருந்தாலும் அவர் எதிர்கட்சி தலைவர் இல்லைங்க, ஒரு முதலமைச்சருக்கு ஈக்குவலான ஒரு போஸ்ட்ல இருக்காரு. அதை பாஜக வந்து பெரிய அளவுக்கு கொண்டாடுது. அது கொண்டாடலாம் இல்லைங்க. பாஜக இருக்கக்கூடிய அறிக்கைகளை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெண்மையும் எந்த ஒரு பெண்ணை பற்றியும் பொது வழியில் அரசியல் நாகரிகத்தோட பேசுங்க அப்படின்றது அதோட புல் ஸ்டாப். இப்போ இந்த நாயனார் அவர்களும் திரிஷா அவர்களை பற்றி சொல்லுகிற அந்த டைம்ல மிகப்பெரிய லெவலில் பொங்குனது யாருன்னா கனிமொழி அவர்கள் பொங்குனாங்க. நாராயண் திருப்பதி என்ன சொல்றாருன்னா, நீங்க மார்க்கண்டேயனை கைது பண்ணதை விட்டு போட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, திரு உதயநிதி அவர்களை தான் கைது பண்ணியிருக்கணும், அதுதான் நடவடிக்கை அப்படின்னு. அப்ப நீங்க கைதை வந்து தூண்டுகிறீர்கள் தானே? அதாவது கைதியை தூண்டுறதுன்னு கிடையாதுங்க, அவரை வந்து சம்மன் கொடுக்குறாங்க. இப்போ நாளைக்கே நேற்றே சார் விசாரணைக்கு கூட்டு போறதுக்கும் அங்கே வந்து கைது நடவடிக்கைக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இல்லை இருக்குங்க. முதல்ல விசாரணைனா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் கைது பண்ண முடியாதுங்க. நீங்கள் கைது பண்ணாலும் நீங்கள் போலீஸுக்கு தானே ஹேண்ட் ஓவர் பண்ணணும், போலீஸ் வந்து மேஜிஸ்ட்ரேட் தானே ஹேண்ட் ஓவர் பண்ணணும், மேஜிஸ்ட்ரேட் தானே ஆர்டர் பண்ணோம் அவர் கைது பண்ணுறதுக்கு. நீங்கள் போய் ஸ்ட்ரைட்டாக போய் உதயநிதி அவர்களை பிடிச்சி எதுவுமே ஜெயிலெலாம் போட முடியாதுங்க, சட்ட நடவடிக்கை எடுங்க சார். அதுதான் சார் சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஏன் பாஜகவுடைய இவ்வளவு ஒரு வேகம் இருக்கிறது? இது வேகமே கிடையாது. இது யாருக்கு நடந்திருந்தாலும் இந்த விஷயத்தை நம்ம வந்து துரிதப்படுத்தியிருப்போம். ஏன்னா இது வந்து மறைமுகமாக அவர் ஒரு பெண்ணை பற்றி சொன்னாலும் ஒரு நடிகையை பற்றி சொன்னாலும் ஓரம் தள்ளிவிட்டு எந்த ஒரு பெண்ணை பற்றி பொதுவெளியில் யார் பேசினாலும் கண்டன குரலை பாஜக எழுப்பும். அந்த மாதிரி தான் எழுப்பியிருக்கு. அந்த மாதிரி தான் இதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். தவிர இதில் அரசியல்லாம் கிடையவே கிடையாது. அரசியல் கிடையாதுங்க. திமுக காரன் இந்த போர் பிரச்சனை வந்ததுன்னு சொன்னேன். பாஜக வந்து இது செஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு படிக்கு மேல திமுக வந்து இங்க தாவேக்காவால நாம செய்ய முடியாத தாவேக்கா செஞ்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்கா இல்ல? அதாவது நீங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் திமுக வந்து எவ்வளோ ஒரு அராஜகமான ஒரு ஆட்சியை செஞ்சுருந்தாங்க. சவுக்கு சகன் போன்ற ஆட்கள்லாம் சும்மா போகிறப்ப அவங்ககிட்ட கஞ்சா வச்சுக்கிட்டு இவங்க கஞ்சா திருடினாங்க, கஞ்சா வச்சு கஞ்சா கடத்தினாருன்னு சொல்லிட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு கேஸை போட்டு அவரை அலக்கழிச்சு அவர் வீட்டில் மலத்தை ஊற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க உங்களுக்கே தெரியும். அந்த திமுக ஆட்சியில் அந்த அவலம் நடந்தா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? அவர் வீட்டை விட்டு வெளில வரல கடப்பாறை கொண்டு வீட்டை உடைச்சலாம் அவர் அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா? இந்த மாதிரி பல விஷயங்கள். அருண் அவர் வந்து வாராகின்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணார். உங்களுக்கு கோர்ட் வந்து நறுக்குன்னு கொட்டி 50,000 ஃபைனே அருண் போன முன்னாள் கமிஷனருக்கு அருண் மேலே போட்டுச்சு. உங்களுக்கே தெரியுமா இல்லையா? இப்படி பல கேஸுகள் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக திமுக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பண்ணியது. மாரிதாஸை அரெஸ்ட் பண்ணிச்சு. இன்னும் பட்டியலிட்டே சொல்லலாம். சமூக வலைதளங்களில் திமுக எதிராக பேசுகிறவர்கள் எல்லாரையும் அவங்களை அரெஸ்ட் பண்ணதுனால அது பூமரங்காக அவங்கக்கிட்ட வருது. அதை எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஏன்னா அன்றைக்கு அதிகாரம் 100 நாள் முன்னாடி உதயநிதி வந்து அதே சாலையில் மிகப்பெரிய ஒரு துடிப்போட பெரிய ஒரு காரில் படைசூழ போயிட்டு இருந்த அதே உதயநிதி அவர்கள் இன்றைக்கு நேற்று உங்களுக்கு சாதாரண ஆளாக ஏசி இல்லாத ஒரு வேனில் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் ரொம்ப ஸ்லோவாக அந்த இடத்த போய் அடைகிறாரு அப்படின்னா அதுதான் வந்து நீங்கள் வந்து உப்பு தின்னா அதுக்கு தண்ணி கொடுக்கணுன்றதுக்கான உதாரணம். திட்டமிட்ட கைது நடவடிக்கை என்று விமர்சனம் இருக்கிறார். திட்டமிட்ட கைது நடவடிக்கை இருக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் கைதி போய் பண்ணுறீங்க. நான் கேட்குற 12 மணிக்குள்ளே அவர் வந்து நேராக அதுக்குள்ளே கைதி பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சவொடனே போலீஸ் அங்கே போயிடுது. உடனே இன்ஃபர்மேஷன் போடுது. உடனே திமுகவோட சேர்ந்த எல்லாரும் இளங்கோ உடனே போகிற மாண்புமிகு நீதியரசர்கிட்ட போயிட்டு இளந்தேரின்ட்ட போய் நீங்கள் வந்து கைது பண்ணக்கூடாது, இது இன்ன கண்டென்ட்லாம் சொன்னோன்னா உடனே அவர் ஒரு ஸ்டே கொடுக்குறாரு. 12 மணி வரைக்கும் கைது பண்ணக்கூடாது. அப்போ என்ன இவங்க சொல்கிறாங்க, 12 மணி வரைக்கும் கைது பண்ணக்கூடாது, நாங்கள் ஸ்டே வாங்கியிருக்கோம், நீங்கள் எப்படி கைது பண்ணுவீங்கன்னா ஸ்டே வாங்கலாம் வாய்மொழியில், ஆனால் எழுத்துப்பூர்வமாக கமிஷனருக்கு வந்தால் தான் அதை செலுத்தப்படுத்த முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா இதே தீபத்தூண் ஏற்றணும்னு மேஜிஸ்ட்ரேட் வந்து நம்ம நீதியரசர் சுவாமிநாதன் ஒரு ஆர்டர் கொடுத்தாரு. அப்போ அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுறதுக்கான நீதிபதி கொடுத்த உத்தரவை இவங்க நிறைவேற்றினாங்களா திமுக? இல்லைல்ல. அந்த பூமரங்கு தான் வருதுன்னு சொல்கிறோம். இது நீங்கள் ஒவ்வொன்றும் பாருங்கள். நீங்கள் உப்பு தின்னீங்க, தண்ணி குடிக்கிறீங்க, அந்த பூமரங்கு திருப்பி வருது. அவங்க கேட்டால் எனக்கு ஆர்டர் வரலங்கன்ட்டு கைது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள போயிட்டு ஒரு என்ன பண்ண போகிறீங்க, ஜாமீன் கொடுக்குறோம். கைது பண்ண பிறகு எப்படி ஜாமீன் கொடுக்க முடியும்? இதுதான் சார் எனக்கு புரியல. இப்போ உங்களை மாதிரி வலதுசாரி சிந்தனையாளர்களும் இந்த பாஜகவை சேர்ந்தவர்களும் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்தவர்களும் இந்த விஷயத்தை பெரிய அளவுக்கு பேசுகிறீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. ஏங்க நீங்கள் என்னென்ன விஷயங்கள் கடந்த காலங்களில் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்தந்த விஷயங்களை வந்து தொடாமல், இப்போ ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன்.
இப்போ கூட வந்து இவர் நம்ம நக்கீரன் கோபால் அவர்களும் இன்னும் 2-3 பொன்ராஜ் அவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 41 பேர் வந்து கரூரில் இறங்குறப்பே நீங்கள் விஜய் அவர்களை கைது பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கு தாவேக்கான்னு ஒரு கட்சியே இருந்திருக்காது. ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவர் உள்ள 15 நாள் ரிமாண்ட் பண்ணியிருந்தா நீங்கள் தாவேக்கான்னு ஒரு கட்சியே இருந்திருக்காது அப்படின்னு பொது வழியில் இப்போ சொல்கிறாங்க. அன்றைக்கு திமுக என்ன நினச்சிதுன்னா, தேவையில்லாமல் தாவேக்கான்னு ஒரு கட்சியை ஐடென்டி பண்ணி ஒரு பேசும் பொருளாக்கி வளர்க்கக்கூடாதுன்னு அன்றைக்கி திமுக நினச்சிது. ஆனால் இன்றைக்கு தாவேக்கா அப்படி நினைக்கல. நீங்கள் தப்பு சொன்னீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம், அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இது வந்து ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க, எதுக்கு அரெஸ்ட், இந்த அரசியல் காரணம் கூட இருக்கலாம், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவர் வந்து ஆபாசமாக பேசுனதுன்றது வீடியோ வந்து கோர்ட்டுகிட்ட கொடுத்துருக்காங்க. அவருக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி கேஸு கோர்ட்லேயும் நிற்காது. என்னுடைய தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்டிங்கன்னா, உதயநிதியை அரெஸ்ட் பண்ணது மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையும் மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் திமுகவுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, தூங்கிட்டு இருந்த திமுககாரெலாம் நேற்று முழிச்சிக்கிட்டு வரான். தூங்கிட்டு இருந்த மினிஸ்டர்ஸ்லாம் வண்டியில் வந்து உட்காந்துருக்காரு. மா சுப்பிரமணியன் உட்காந்துருக்காரு, பரந்தாமன் உட்காந்துருக்காரு, சேகர் பாபு உட்காந்துருக்காரு, பின்னாடியே வந்து ஒய்யாவா வேலு வர்றாரு, துரைமுருகன் வராரு, KN நேரு வராரு. இவங்கெல்லாம் இது நாள் வரையும் எந்த ஒரு இது இல்லாமல் திமுகன்னு உனக்கு இருக்கான்னு சொல்லி பம்பிக்கிட்டு இருந்தவங்களாம் இந்த விஷயத்தின் மூலம் தன்னுடைய ப்ரொட்டஸ்ட்டை காட்டுறாங்க, எதிர்ப்பை காட்டுறாங்க, கொடும்பாவி எரிக்கிறாங்க, போலீஸை மீறுறாங்க, தடையை மீறுறாங்க, அரசாடுறப்ப பேசும் பொருளாகிறாங்க. இந்த மாதிரி பேசும் பொருளாக அன்னைக்கு தாவேக்கா ஆகுறாங்க திமுக. திரு ஆர்.எஸ். பாரதியும் சொல்றாரு, இப்போ இதன் மூலியமாக இப்போ எங்களை வந்து ஒரு சின்ன கலைஞர் அப்படிங்கிற ஒரு பேரை பட்டத்துக்கு வந்து விஜய் கொடுத்துக்கலாம். என்ன கலைஞர் வேணால் கொடுத்துக்கிட்டுங்க, அவங்க கட்சி, அவங்களுடைய அமைப்பு, அவங்களுடைய பட்டம், அது பட்டத்தை பற்றிலாம் இங்கே எதுவும் கிடையாது. ரெண்டாவதுனா, நம்ம வந்து பொது வழியில் ஒன்று பேசுகிற அளவுக்கு அறிவார்ந்த சிந்தனையுடையோட உதயநிதி அவர்கள் பேசினார்ன்றதுலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அவரும் மாண்புக்கு முன்னாள் முதலமைச்சர் அந்த மு.க. ஸ்டாலின் மாதிரி கையில் எழுதி வச்சுக்கிட்டு பேப்பரை வச்சு தான் படிக்கிறவர். அதுவும் தப்பு இல்லையே. தப்பு இல்லை, நான் தப்புன்னு சொல்லலைங்க. பேப்பரை வச்சு தான் படிக்கிறாங்கன்றப்ப ஆல்ரெடி ப்ரிப்ளான்டு தானே அது. இப்போ வந்து நீங்கள் வாய் தவறி சொல்லிட்டேன்றது ஒன்றுக்கு இருக்குது, சொல்லிட்டேங்க வாய் தவறி சொல்லிட்டேங்கன்றதுக்கும் நீங்கள் வந்து வாலண்டரியாக சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. வாய் தவறி சொல்கிறதுக்கும் வாலண்டியாக தவறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ இவன் வந்து உதயநிதி வந்து இந்த மாதிரி பேசிட்டார், என்ன பண்ணும் கோர்ட்டு, இந்த போலீஸ் என்ன பண்ணணும், இல்லாட்டி அரசியல் ரீதியாக என்ன பண்ணணும், அவர் மேலே டிஃபர்மேஷன் வழக்கை போட்டு விட்டு 4 வாட்டி கோர்ட்டுக்கு அலைய விடணும். இதுதான் வந்து இன்றைக்கி வரையும் நடக்கிற நடைமுறை. கைதி பண்ணுற அளவுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான விஷயமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் கைதி பண்ணுறதை இங்கே இருக்கக்கூடிய மாற்று கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் வரவேற்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒன்று பண்ணணும், பூனைக்கு யார் மணி கட்டணும். கூட்டணி கட்சியினர் முன்னாள் தோழமையில் இருந்த கூட்டணி கட்சியை சேர்ந்த இடதுசாரி இயக்கங்களும் சரி, இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி பாமக போன்ற கட்சிகளும் சரி என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பேசியது தவறு, அதில் மாற்று கருத்து இல்லை, ஆனால் கைது நடவடிக்கையும் தவறு அப்படிங்கிறாங்க. ஆமாம், அது வந்து கூட்டணியில் இருந்தால் அவங்க சொல்லி தான் ஆகணும். இப்போ சண்முகம் கூட தான் என்ன சொன்னார், கம்யூனிஸ்ட்டு இந்த மாதிரி ஒருத்தர் எங்கள் கட்சியில் பேசியிருந்தாரோ நாங்கள் உடனே கட்சியை விட்டு நீக்கியிருப்போம் சொன்னாரா இல்லையா? திருமாவளவனும் கண்டிச்சாரா இல்லையா? அதாவது திமுகவில் தோழமையாக தோளோடு தோலுன்ற அனைத்து கட்சிகளுமே இன்று உதயநிதி கைதியை வரவேற்கிறது, கண்டிக்குது. ஏன் அப்படின்னா வரவேற்கல, கைதே வரவேற்கவில்லை, அவர் பேசியதை கண்டிக்கிறார்கள், ஆனால் கைதை வரவேற்கல. நீங்க ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? நான் அதுதான் சொல்ல வரேன். நீங்க பேசுனதை கண்டிக்கிறது, கைது பண்றதுலாம் அடுத்த சப்ஜெக்ட். இந்த வழக்கு நீங்க என்ன மாதிரி குற்றம் செஞ்சீங்களோ அந்த குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை தாங்க கோர்ட்டு கொடுக்க முடியும். 9 பிரிவுகள்ல வழக்கு. ஆமா, 9 பிரிவுகள்ல ஒரே ஒரு பிரிவை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய 8 பிரிவுகளுமே இந்த அவர் பேசியதுக்கு சம்பந்தம் இல்லாம திமுக அது அரசியல் பழிவாங்க நடவடிக்கை தான். நானே சொல்றேனே, மாட்டிச்சு எல்லாத்தையும் போடு, எதுலையும் ஒவ்வொன்றுத்துக்கு ஜாமீன் வாங்கிறதுக்கு லேட் ஆகட்டும், கோர்ட்டு கலையட்டும் நினைக்கிறாங்க அரசாங்கம். அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்தை செயல்படுத்துறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திமுக தரப்பில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, அரசு தலைமை வழக்கறிஞர் போய் அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் வந்து இவரை ரிமாண்ட் பண்ணல, நாங்கள் வந்து கைது பண்ண போறதில்ல, விசாரணைக்காக மட்டும் தான் அழைச்சிட்டு போறோம். அதுக்கு எதுக்கு நீங்க அங்க வரைக்கும் கூட்டு போறீங்க? பண்ண வேண்டியது கேட்டது கரெக்ட் தான். அதனால தான் அவர் செங்கிப்பேட்டில் இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன எங்கே வந்து கோர்ட்டில் என் மேல் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அந்த ஸ்டேஷனை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி அவர் அடம் பிடிச்சிருக்காரு. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி விசாரணை பண்ணணும்னா நீங்கள் இங்கேயே பண்ணலாம், ரிமாண்ட் பண்ணுறதா இங்கே கூப்பிட்டு போனோம். ப்ராசஸ் படி என்ன பண்ணணும், ப்ரொசீஜரு, அவரை நீங்கள் கைது பண்ணிட்டீங்க, கூட்டிகிட்டு போய் எந்த இதில் கம்ப்ளைண்ட்டாக இருக்கோ அந்த கம்ப்ளைண்ட்டை ஆஜர் பண்ணி விசாரணை பண்ணிவிட்டு அங்கேருந்து லோக்கல் மேஜிஸ்ட்ரேட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணி அவர் சொல்லுவார், உங்களுக்கு ஜாமீன் கொடுக்குறேன், இல்லாட்டி உங்களுக்கு 15 நாள் ரிமாண்ட் பண்ணுறேன், இல்லை நீதிமன்றம் ஜுடிஷியலுக்கு ரிமாண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இப்படி தான் வரும் ப்ராசஸ். ஆனால் நேற்று இங்கே சென்னையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க. சென்னை வேலையில் என்ன வேலை முடிக்கிறாங்கன்னா, இங்கே திமுக காரங்க கடையெல்லாம் அடைக்கிறாங்க, ரோட்டில் போகிறவரெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா வீடியோ,
கடையை மூடுன்னு ஒருத்தர் சொல்லிட்டே போகிறான், ஒருத்தர் ஹெல்மெட் போட்டு போகிறான், அவனை எட்டி வச்சு போலீஸ் வருது, பேரிகார்டில் ஒருத்தர் ஏறுறான், போலீஸ் அடிக்கிறான். ஒட்டுமொத்தமாக மதுரவாயிலேருந்து இந்த ரூட்டு ஃபுல்லாக டிராஃபிக்கே ஸ்தம்பிச்சுது. ஒட்டுமொத்தமாக ஒரு அசாதாரண சூழ்நிலை வரப்ப அந்த சூழ்நிலைக்கு கவர்மெண்ட்டை அங்கே ஆன்சர் பண்ணணும். அப்போ கவர்மெண்ட் ஆன்சர் பண்ணதான் நாங்கள் விசாரணை தாங்க பண்ணுறோம், அரெஸ்ட் பண்ணுறது இல்லைங்க. அப்போ நீங்கள் வந்து விசாரணை பண்ணோம், அப்போ நீங்கள் விசாரணை தான் பண்ண போகிறீங்கன்றது கன்ஃபர்மேஷனாக வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து நீதிபதி அவர்கிட்ட சொல்லணும்னா அந்த விசாரணை இங்கேயே பண்ண வேண்டியதானே. தஞ்சாவூர் கூட்டு போய் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்மளாம் என்ன நினைச்சோம், தஞ்சாவூர் கூட்டு போனாலும் ரிமாண்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். நீங்க எதிர்பார்த்துருந்தீங்க? இல்லை, நம்ம எதிர்பார்த்து நினைச்சோம். அப்போ இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒட்டுமொத்த ஃபோர்ஸோடைய உழைப்பையும் இந்த தாவேகா அரசாங்கம் வீணாக்கிறது. ஒன்று அரெஸ்ட் பண்ணு, ரிமாண்ட் பண்ணி உள்ளே போடுங்க. அதுவும் இல்லை, ரிமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு செக்ஷன் இல்லை, செக்ஷன் இல்லை. அதை தான் சொல்கிறேங்க. இப்போ சாதாரண சாமானியனான உங்களுக்கு எங்களுக்கே இது வந்து இந்த கேஸ் நிற்காது, ரிமாண்ட் பண்ணுற அளவு இதில் செக்ஷன் இல்லை உங்களுக்கே எனக்கு தெரிகிறப்ப அரசுக்கு இது தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். ஆனாலும் ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் அலையட்டும், வண்டியில் கூட்டு போவோம், ஏசி இல்லாத வண்டியில் நோக்கம். என்ன நோக்கம்? பழிவாங்க நடவடிக்கை தாங்க. கிளியராக தெரியலையாங்க, பழிவாங்க நடவடிக்கை தாங்க. பட்ஜெட் தொடர் வருது, அந்த பட்ஜெட் தொடரில் இவர் கேள்வி கேட்டுருவார், அதுக்கு பயந்து பண்ணுறேன். பட்ஜெட் தொடரில் கேள்வி கேட்குற அளவுக்கு அறிவார்ந்த பேச்சாற்றல் உடையவரா எனக்கு அவர் தெரியல. நீங்கள் எழுதி கொடுத்ததை படிப்பார் உதயநிதி அவர்கள், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வந்து மானிய குழுக்கு பதில் அளிக்கிற அளவுக்கு, பட்ஜெட்டை பதில் அளிக்கிற அளவுக்கு முதல் பேரவை தொடரில் முதல் அமர்வில் என்ன சொன்னாங்கன்னா, திரு உதயநிதி அவர்கள் பேசினதை பார்த்து பதில் சொல்ல முடியாமல் அமைச்சர்கள் தடுமாறினார்கள், திணறினார்கள் சொல்றாங்க. உதயநிதி பேசினார், ஒத்துக்கினார். சோஃபான்றது அன்றைக்கி தான் அவர் ஆரம்பித்து விட்டார், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவர் பேசுகிறது வந்து எழுதி கொடுத்து தான் பேசினார், நேரடியாக அவர் பேசலை. எழுதி கொடுத்து பேசுறதுன்றது ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், அரசியல் அறிவார்ந்த அரசியல் வல்லுநர்கள் எல்லாம் அறிக்கை தயார் பண்ணிக்க உடனே கொடுப்பாங்க, அது உடனே அவர் படிக்கிறார். அதில் ஒரு உயிர் கிடையாது. சோஃபா மாடல்னு சொல்கிறது, காவேரி பிரச்சனையை பற்றி பேசுகிறதுலாம் வந்து எழுதி கொடுத்ததை பேசுகிறாங்க. நம்ம சொல்கிறது என்னென்னா, எழுதி கொடுத்ததை பேசுறதுக்கும் உணர்வுபூர்வமான பேசுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அவரை வந்து இந்த அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணது வந்து நீங்கள் வந்து பெண்களை இழிவுபடுத்துகிற இந்த ஒரு சப்ஜெக்டை வச்சு மற்றவங்க வந்து வரவேற்கல. நான் முன்னாடி பட்டியலிட்ட பாருங்க, நிர்மலா அவர்கள் சீதாராமன் சொன்னதாகட்டும், எடப்பாடி அவர்களை பற்றி சொன்னதாகட்டும், டெங்கு சனாதனத்தை பற்றி சொன்னதாகட்டும், நீட்டு நீக்க ரகசியம் சொல்லி பொய்யான விஷயங்களை சொல்லதாகட்டும், இதற்கெல்லாம் தண்டனையாக அவர் அரெஸ்ட் பண்ணதுனால மற்றவங்களாம் வரவேற்கிறாங்க. நீங்கள் இதை மட்டும் இதில் ஒப்பீடு பண்ணக்கூடாது. உதயநிதி அவர்கள் தஞ்சை கூட்டத்தில் பேசினது வந்து இப்போ பாஜகவோ அல்லது உங்களை போன்ற வலதுசாரி சிந்தனையாளர்களோ அதை விட்டுட்டீங்க. அதற்கு பதிலாக முன்னால் அவர் வந்து மத்திய அரசு எங்களுக்கு நிதி கொடுக்கல, அவங்க அப்பா வீட்டு காசையை நாங்கள் கேட்குறோங்கிறதை பிடிச்சிக்கிட்டீங்க. நீட்டை பற்றி அவர் பேசினாலும் பிடிச்சிக்கிட்டீங்க, சனாதனத்தை பற்றி அவர் பேசினா பிடிச்சிக்கிட்டீங்க. இப்போ குறிப்பாக சனாதனத்தை பற்றி அவர் பேசிய கருத்தை தான் இப்போ நீங்கள் வந்து த்ரோ பேக் ஆகுதுன்னு பேசுகிறீங்க. நீங்கள் நல்லா தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு விஷயம்தான். பேசியது தவறு, அது அரெஸ்ட் பண்ணது இல்லாமல் இவ்வளோ நாள் பேசுகிறப்ப அவரை அரெஸ்ட் பண்ணாமல் இருந்ததும் தவறு. அதனால் அரெஸ்ட் பண்ணதுனால எல்லாருமே வந்து ஓரளவு வரவேற்கத்தக்கமான விஷயமா பார்க்குறாங்க. ஏன்னா பூனைக்கு யார் மடிக்கட்டுன்னு சொல்லணும்ல. இப்போ நீட்டை பற்றி சொல்கிறப்பையும் அவர் பொய்யான வாக்குறுதி கொடுத்தாரு. நிர்மலா சீதாராமன் பொறுத்து சொன்னவரையும் அசிங்கமாக பொது வழியில் பேசுகிறாரு. அப்புறம் வந்து எடப்பாடி அவர்களை பற்றி வந்து நாக்குசாமல் தவறான ஒரு வாக்கு சொன்னார். இது மற்ற விஷயங்களை வந்து இப்படி பேசிக்கிட்டே அவர் இருக்கிறப்ப ஏன் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க? டிஃபர்மேஷன் கேஸ் தானே வரும், போட்டுக்கலாம், பார்த்துக்கலாம். கோர்ட்டில் ஆஜராக இப்போ சனாதனத்துக்கு போய் அவர் ஆஜரானார்ல. இன்னைக்கு பீகாரில் வந்து காங்கிரஸ் கூட்டணி தோற்றதுக்கு இதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. வட மாநிலங்களில் இந்த சனாதனத்தை பற்றி பேசுகிறப்ப உதயநிதியோட ஃபோட்டோ கீழே போட்டு நடக்கிற மாதிரி ஸ்டில்லாம் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இது இப்படியே இவர் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு அரசாங்கம் துணிஞ்சு அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறப்ப இனிமேல் அவர் பொது வழியில் இந்த மாதிரி பேசுவதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. மார்கண்டேயனுக்கும் அதான் தாவேகார சொல்கிறாங்க. நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போவீங்க, சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சரோட எலும்பை முறிக்கிறோன்னு சொன்னால் சும்மா இருப்போமா? இனிமேல் அவர் பொது வழியில் அப்படி பேசுவாரா? நேற்று கூட ஒரு விவாதத்தில் ஒருத்தர் பேசுகிறப்ப அப்படி சொன்னார். ஏன் அப்படின்னா, இப்போ இவ்வளவும் பேசுகிறப்ப அவருக்கு வந்து அவரோட அதிகாரம் இருக்கிறதுனால அதில் குளிர் காஞ்சிருந்தார். இப்பொழுது அதிகாரம் இல்லாதப்பையும் நான் அப்படி பேசுவேன்றப்போ ஒரு மணியை கட்டியாச்சு, பூனைக்கு மணியை கட்டியாச்சு. இனிமேல் பொது வழியில் எந்த பொலிட்டீஷியனும் பேசுவர்கள் பெண்களை பற்றியோ பெண் ஆளுமைகளை பற்றியோ பொது வழியில் பேசுகிறப்ப மரியாதையாக பேசணும். அப்படி மீறி பேசினா இந்த மாதிரி நடவடிக்கை பாயும் அப்படின்றத சூசகமாக தாவேகா சொல்கிறாங்க, வரவேற்கிறோம். சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு வந்து பாஜக வரவேற்பு தெரிவிக்கிறது. தாவேகாவின் பின்னால் பாஜக இருக்கிறது, பாஜகவை சொல்வதை தாவேகா செய்கிறது. அதாவது இது வந்து எல்லாருமே வந்து உதயநிதி அவர்களை பற்றி பொது வழியில் இந்த மாதிரி பேசுனதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து அது வந்து ஒரு நடிகையினுடைய பேச்சாக நீங்கள் அதை பார்க்கக்கூடாது. ஒரு பெண்ணை இழிவுபடுத்துகிறாங்க. இந்த கோணத்துக்குள்ளே வாங்க. ஒரு பெண்ணை வந்து பொது வழியில் மேடையில் இழிவுபடுத்தியிருக்காங்க. அந்த பெண் யாராக வேணா இருக்கலாம்.
நம்ம சகோதரியாக இருக்கலாம், நம்மளோட அம்மாவாக இருக்கலாம், நம்ம பாட்டியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த பெண்ணை இழிவுபடுத்துவதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றது தான் ஃபுல் ஸ்டாப்பு. இதை வந்து இந்த மாதிரி அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்து இப்பயும் இந்த கைது நடவடிக்கை இந்த மாதிரி கோர்ட்டுக்கிட்டு இந்த அலக்களிப்பு இல்லாமல் இருந்தால் தொடர்ந்து இந்த மாதிரி மேடையில் அவங்க பேசுவாங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க, வரவேற்கிறோம், அவ்வளோதான். உதயநிதி அவர்கள் வந்து பேசியது வந்து உண்மை என்றால் அவர் கைது செய்வதும் நல்லது. அவர் பேசியது தவறு. இப்போ வரைக்கும் அதே புள்ளியில் தான் நிற்கிறீங்களே தவிர நான் கேட்ட கேள்விக்கான பதிலே உங்ககிட்ட வரல. நீங்கள் வந்து தாவேக்கா செய்வதை பாஜக வரவேற்கிறது, ஆமோதிக்கிறதுனா பின்னணியில பாஜக இருக்கு அப்படிங்கிற கேள்வியை தான் திமுக. சரி, இப்போ வந்து பாஜக மட்டும்தான் இது கண்டன குரல் எழுப்பிச்சா? வரவேற்கிறீங்களே நீங்க தான். மற்றவங்க என்ன சொன்னாங்க, அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அன்புமணி அவர்கள் பாமகவுடைய தலைவர் என்ன சொல்றாரு, போத் ஆர் கண்டம்னபிள், அரெஸ்ட் அண்ட் ஸ்பீச் ரெண்டுமே கண்டம்னபிள்னு சொல்றாரு, ரெண்டுமே வந்து கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்றாரு. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் பேசியிருக்கிறது தவறு, நாவடக்கம் தேவைன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அதே சமயம் கேபி முனுசாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து குளியலறையில் போய் அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, அவ்வளோ வேகம் காட்ட வேண்டிய என்ன தேவை இருக்குது, காவேரி விவகாரத்தில் காட்டாத ஒரு அவசரத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைதில் எதுக்கு இவ்வளோ வேகமாக காட்டுறீங்க? அதெல்லாம் வந்து ஒரு பேசிக் தராங்க. ஏன் இதே திமுக வந்து ஜெயக்குமார் அவர்களை அரெஸ்ட் பண்ணிச்சா, அவர் லுங்கி மாற்றிட்டு வரேன்னு சொல்கிறப்ப அனுமதிச்சுதா? அதே லுங்கியில் தான் நடு ரோட்டில் கூப்பிட்டு வந்தாங்க. முன்னாள் சபாநாயகர் ஜெயக்குமார் அரெஸ்ட் பண்ணுச்சுல திமுக. அதே இதாங்க முன்னாடி சொன்னது தாங்க. அந்த பூமரமும் உங்ககிட்ட திருப்பி வருதுங்க. நீங்கள் என்னென்ன பண்ணி இவர் நேற்று கூட ஒரு செய்தி வந்துச்சு, காலை கடனை அவர் கழிக்கல, அதுக்கு டைம் கொடுங்க, அது முடிச்சுட்டு தான் அவர் வருவார், டைம் கொடுங்கன்னு கேட்டதாக கூட வலைதளத்தில் செய்தி எந்தளவு உண்மைன்னு தெரில. அதை கூட போலீஸ் அனுமதிக்கல. எங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு, அரெஸ்ட் பண்ணணும், வண்டியில் ஏறுங்க, அவ்வளோதான். போலீஸை பொறுத்தவரை அவங்க சொன்னதே திருப்பி சொல்லுவாங்க, எங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களை அரெஸ்ட் பண்ணணும், நீங்கள் ஏறுவாங்க, எதுவாக இருந்தாலும் மேஜிஸ்ட்ரேட் சொல்லுவோம், அதுக்கு பற்றி நீங்கள் செயல்படுங்க. அப்படி தான். இதை வரவேற்குன்றதுன்னு இது கிடையாதுங்க. இதற்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஒருத்தர் பொது வழியில் பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு செக் வைக்கணும். அந்த செக்கை தாவேக்கா வச்சிருக்கு, சாவேக்கா கிடையாது. எந்த கட்சி வச்சிருந்தாலும் வரவேற்போம். நம்ம நான் என்ன நினைச்சு என்னுடைய தனிப்பட்ட முறையில் பார்க்குறேன்னா, தொடர்ந்து இந்த மாதிரி இழிவான சொற்களை பொது வழியில் இனிமேல் யார் பேசக்கூடாது. அப்படி பேசினா அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் நடவடிக்கை பாயும் அப்படின்றத உணர்த்திறதா தான் நான் நினைக்கிறேன். இவர் வந்து சட்டமன்ற வந்து பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து பேசக்கூடாது அப்படின்னு எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா பட்ஜெட் கூட்டத்தொடரில் உதயநிதி வந்து என்னத்தை குழப்பத்தை ஏற்படுத்திட்டு போகிறாரு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதுவும் அவரும் விஜய் சார் எழுதி கொடுத்ததை பேசுகிற மாதிரி தான் இவரும் பேச போகிறாரு. இப்போ வந்து பட்ஜெட்டை பற்றி கரைச்சி குடிச்சவரா உதயநிதி அவர்களே? நிதிநிலையை பற்றி தெல்ல தெளிவாக எல்லாமே பேச தெரியுமா அவருக்கு? எழுதி கொடுத்ததே பேச போகிறாரு, அவ்வளோதான். இன்றைக்கி பட்ஜெட் கூட்டத்தை நடந்தும் போயிருக்கு, அது சுமூகமாக நடந்தும் போயிடுச்சு, பெரிய லெவலில் பட்ஜெட்டும் கிடையாது. இப்போ உதயநிதி இந்த மாதிரி தஞ்சாவூரில் பேசினார் யாருன்னா தெரியுமா? அதை வந்து திரு ஆதவ அர்ஜுனா எக்ஸ் வலைதளத்தில் கட் அண்ட் பேஸ்ட் போட்டு ரிலீஸ் பண்ணால தான் தெரியுது. ஏன் இவ்வளோ பெருசாக ஆக்குறாங்கன்னா, ஒரு அலக்களிப்பு அவங்களுக்கு கொடுப்போம். திருப்பி இனிமேல் யாரை பற்றியும், குறிப்பாக சொல்லப்போனால் அந்த கட்சிக்கு வேண்டியவராக இருக்கக்கூடிய ஒரு நடிகையை பற்றி இன்டைரக்டாக சொன்னோன்னா கூட கோபமாக இருக்கலாம். அது எனக்கு சரியா தெரியல, அந்த கோபம் கூட இருக்கலாம். நான் சொல்றேன் இன்டைரக்டா சொன்னார் உதயநிதி, டைரக்டா சொல்ல, நானும் இன்டைரக்டா சொல்றேன், கோபமா இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, அந்த நடிகையை பற்றியே அவர் சொல்லியிருந்தாலும் யாரை பற்றி சொல்லியிருந்தாலும் அது தவறு. ஒரு பெண்மையை பற்றி பொது வழியில் யாரும் பேசுவதை நம்ம அனுமதிக்க முடியாது. ஏன்னா நம்ம நாடு வந்து தாய் திருநாடு வந்து பாரத் மாதா கி ஜெய் தான் சொல்கிறோம். பெண்மையை போற்றி வழங்கக்கூடிய இந்த மண்ணில் பொது வழியில் எது உங்களுக்கு வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பொது வழியில் எதனா ஒன்று பேசுகிறது அது ஏற்கத்தக்கதல்ல. இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கைதி இந்த கைதி பண்ணால் கோர்ட்டில் கேஸ் நிற்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு இன்ட்டு கொடுத்துருக்காங்க, இனிமேல் இந்த மாதிரி பொது வழியில் நீங்கள் பேசக்கூடாதுன்னு, அதை வரவேற்கிறோம். அதோடைய இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி இவங்க ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நடவடிக்கை இது உறுதிப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது இனிமேல் உறுதிப்படுத்தும். இப்போ மார்க்கெண்டே நல்லதோ கெட்டதோ 15 நாள் ரிமாண்ட் ஆகிட்டார்ல, 15 நாள் வந்துட்டார்ல, ஏன் அதில் பயந்து போயிட்டு வந்துட்டார்ல, சிங்கப்பூர் பயந்து போய்ட்டு நீங்கள் கோர்ட்டு எதுன்னு அலைஞ்சிக்கின்னு அவுட்லுக் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, மறுபடியும் வித்ரா பண்ணுறான்னு கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருக்காரு. இன்றைக்கி உதயநிதியே கொண்டு போயிட்டாங்கன்னா மற்ற மினிஸ்டர்ஸ்க்கெலாம் பயம் வந்துடும். அப்போ பொது வழியில் யாருமே வந்து இந்த மாதிரி பேசுனா கைது நடவடிக்கை தாவேக்கா வந்து கண்டிப்பாக எடுக்குன்ற பயத்தை உண்டு பண்ணிட்டாங்க. ஒன்று, இதே பொன்முடி அவர்கள் பேசுகிறப்ப அவர் கைது பண்ணவே இல்லையா? பொன்முடி இப்போ என்ன பேசினார்? பட்டையை பற்றி நாமத்தை பற்றியும் எவ்வளோ ஒரு ஆபாசமான ஒரு சொல்ல பொது வழியில் பேசினார். அந்த கேஸை இவங்க இழுத்து மூடினாங்க, மறுபடியும் வந்து இதே நீதியரசர் சுவாமிநாதன் தான் அதை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணார். யார் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி போய் பார்க்கவே சொன்னார். அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட்டை வாங்கணும்னா இல்லை கம்ப்ளைண்டர்லாம் அவங்களே வித்ரா பண்ணிட்டாங்கன்னு பொய்யா சொன்னாங்க. கடைசியில் அந்த மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தின் காரணமாக மினிஸ்டர் பதவியை மட்டும் பறித்தாங்க. இன்றைக்கி பொன்முடி அவருடைய மகன் வந்து தோற்றதுக்கு காரணம் இதுவும் ஒரு காரணம் தான். இந்துத்துவாவுக்கு எதிராக, இந்து தெய்வங்களுக்கு எதிராக, இந்து தர்மத்துக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த தொகுதியில் தோற்கடிக்கப்படுவீர்களுக்கு இதுக்கு ஒரு காரணம் தான். அப்போ ஆட்சியில் இருந்தாங்க, அதிகாரத்தில் இருக்கிறப்ப அந்த மாதிரி பேசுகிறப்ப அவங்கள அரெஸ்ட் பண்ணல.
உனக்கு 1000, அடுத்த ஒரு வார்த்தை சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை சொன்னாரா இல்லையா துரைமுருகன்? சொன்னாரா இல்லையா? 1000 ரூபா குத்தாச்சு, மேக்கப் போட்டு மினுக்க வந்துட்டேன்னு சொன்னாரா இல்லையா நம்மளுடைய பையன்? இப்படி பல விஷயங்கள் திமுக வந்து ஆட்சி பொறுப்பில் இருப்பப்போ மக்களை அவமானப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அன்றைக்கி அதிகாரம் இருக்கிறப்போ அது கம்னு கடந்து போனாங்க. இன்றைக்கி அதிகாரம் இல்லை, அதிகாரம் இருக்கிறவங்க வேலை செய்கிறாங்க, அதை நம்ம வரவேற்கிறோம், அவ்வளோதான். அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்குங்கிறதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.